தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இரு கட்சிகளும் தற்போது இணைந்து தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் அதிமுக தரப்பில் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இன்னொரு பக்கம் பாஜக தரப்பில் இப்போதுதான் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக தென் மாவட்டங்களை சேர்ந்த 30 தொகுதிகளுக்கான பூத் கமிட்டி உறுப்பினர்களின் மாநாடு நடைபெற்றது. நெல்லையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டிற்கும் விருந்துக்கு சென்றார். அப்போது நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை ஆகிய இருவரிடம் மட்டும் அமித்ஷா தனியாக ஆலோசனை நடத்தியதாக தெரிய வந்தது. இந்த நிலையில் இந்த ஆலோசனையில் பேசப்பட்டது என்ன என்பது குறித்த தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி அமித்ஷா தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிடுவதற்கான விருப்ப பட்டியலை நயினார் நாகேந்திரனிடம் கொடுத்துள்ளார். முதற்கட்டமாக 16 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை அமித்ஷா கொடுத்துள்ளதாக தெரிகிறது. அதனை எடப்பாடி பழனிசாமியிடம் தமிழக பாஜக கொடுத்திருக்கிறது. இதனை பார்த்த எடப்பாடி பழனிசாமி பதற்றமாகி இருக்கிறார். ஏனென்றால் தமிழ்நாட்டின் கோயில் நகரங்களை கைப்பற்றும் வகையில் பாஜக வியூகம் அமைத்து விருப்ப பட்டியலை கொடுத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த கோயில் நகரங்கள் அனைத்தும் அதிமுக வலிமையுடன் இருக்கும் தொகுதிகளாகும். பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, கும்பகோணம், திருத்தணி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம் என்று அந்த பட்டியல் நீள்வதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன செய்வதென தெரியாமல் பதற்றத்தில் இருக்கிறதாம். ஏற்கனவே பிரதமர் மோடி தூத்துக்குடி வந்தபோது திருச்செந்தூர், ராமேஸ்வரம் உள்ளிட்ட கோயில்களை பற்றி பேசியிருந்தார். அதேபோல் அரியலூர், கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கும் சென்றிருந்தார். அடுத்ததாக திருவண்ணாமலைக்கு வரவிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பயணம் அடுத்தடுத்த மாதங்களிலும் தொடரும் என்று கூறப்படுகிறது. பாஜகவின் முதற்கட்ட விருப்ப பட்டியலை கொடுத்தது அண்ணாமலைதான் என்றும், இதனால் அண்ணாமலை தரப்பும் அமைதி காத்து வருகிறதாம். எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வந்த அண்ணாமலை கடந்த ஒரு வாரமாக எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக அமர வைக்க பணியாற்றுவோம் என்று பேசுவதற்கான பின்னணியும் இதுதான் என்றும் கூறப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.